மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். அண்டையில தான் சொல்லி கொண்டிருக்கிறேன், அவருக்கு தான் ஆதரவளிக்க வேணும், அவரை தான் கொண்டு வர வேணும், அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேணும். இழப்புகளை, அழிவுகளை, துன்பங்களை, துயரங்களை, இடம்பெயர்வுகளை தவிர நாங்கள் வேறு ஒன்றையும் சந்திக்கல். பண்டைக்கு இவியலெல்லாம் பிரபாகரனோடு சேர்ந்து துரோகத்தனம் அதில் ஒன்றுமில்லை என்று சொன்னவர், அன்றைக்கு எதிர்த்தவர். இன்றைக்கு வாய்க்களை முணுமுணுக்கினோம். நான் திரும்பி கொழும்புக்கு போராட்டம், உங்களுக்கு தெரியும், நான் ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு ஆரம்ப போராளிகள் ஒரு ஆள். அந்த போராட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு அதை கையை விட்டு பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய உயிர் பயம் காரணமாக, இல்லை பிரபாகரனுடைய அரசியல் பயம் காரணமாக இதற்கு மாறான கருத்துக்களை தான் முன்வைத்தது. என்ன நடந்தது? இன்றைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. பிரபாகரனோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ தடவை என்ன கொல்ல முற்பட்டது. ஏனென்றால் வசகர பூசணாக்களும் இன்றைக்கு அடிபட்டு போய் பிதுங்கி போயிருக்கணும். இன்றைக்கு நான் அதே இதோடு தொடர்ந்து இருக்கிறேன். புலியிட வாழை பிடிச்சா உங்களுக்கு தெரியும், பிடிச்சவனும் இருக்க முடியாது, விடவும் முடியாது. ரெண்டும் விட்டால் என்ன நடக்குமென்று உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் நாட்டை முன்னெடுக்க முடியாமல் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட நேரத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிரதமராக ரணில் விக்ரமசிங்காவை உள்வாங்குவது தொடர்பான அமைச்சரவை கலந்துரையாடலில் முதலாவதாக நான் வெளிப்படுத்தியிருந்தேன். நாடு எதிர்கொள்ளுகின்ற பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இனப்பிரச்சனையாக இருக்கலாம், போத வஸ்து பிரச்சனையாக இருக்கலாம், சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சர்வலோக நிவாரணியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் தான் செயல்பட முடியும் என்பதை அதில் சொல்லி நான் வரவேற்றிருந்தேன். அதுபோல் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவிக்கும் முன்பிருந்தே ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா வந்தால்தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அவட இன்றைக்கு நேற்றைக்கல்ல, ஆரம்பத்திலிருந்து நான் அவரால் தான் முடியும் என்பதை, என்னுடைய அந்த முடிவு சரியானது என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை அவர் பொருட்படுத்த பொழுது நாடு இருந்த நிலைமை பொருளாதார ரீதியாக ஆதார பாதாளத்தை நோக்கி விழுந்து கொண்டிருந்தது. அதாவது அவர் பொருட்படுத்தது ஒரு அபெண்டன் ஒரு பழுதடைந்த செயல்பட முடியாத ஒரு வாகனத்தை தான் அவர் பொருட்படுத்தியிருந்தார். அவர் இந்த பொருட்படுத்த இந்த குறுகிய காலத்திற்குள் அந்த என்ஜினை திருத்தி டயர்களை போட்டு எரிபொருளை விட்டு அந்த வண்டியை ஓட விட்டுருக்கின்றார். ஆனால் அது மாத்திரம் போதாது, இன்னும் அதுக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது, பெயிண்டிங் செய்ய வேண்டி இருக்குது, வயரிங் செய்ய வேண்டி இருக்குது, ஃபைன் டியூன் பண்ண வேண்டி இருக்குது என்ஜினை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தரமான வாகனம் கிடைக்கும். அந்த வகையில் இன்னும் அவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை நான் அண்டையிலிருந்து நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். விடிய ராமாயணம் விடிஞ்ச பிறகு ராமர் சீதைக்கு என்ன முறையன்ற மாதிரி தான் கூட அண்டையில் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவருக்கு தான் ஆதரவளிக்க வேணும், அவரை தான் கொண்டு வர வேணும், அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேணும். அது கூடத்தான் நாட்டை இந்த இதில் வீழ்ச்சியிலேருந்து எழுச்சியை நோக்கி கொண்டு போக முடியும். அதே போல் நாங்கள் பார்க்குறோம், விக்னேஸ்வரன் சொல்லியிருந்தார், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், தமிழ் பேசும் ஒரு நபரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு புதிய வேட்பாளராக போட வேண்டும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவைகளுடைய கருத்து. இருந்தாலும் என்னுடைய பார்வையில் அது சுயலாப அரசியல். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இல்லை, அதுக்கான அணுகுமுறைகள் என்பது கடந்த காலத்திலேருந்து வேறுபட்டது. அப்போ நாங்கள் புதிய முறையில் அதை அணுக வேணும். அதாவது இப்போ 74ஆம்
ஆண்டுக்கு முதலும் 74ஆம் ஆண்டுக்கு பிறகும் இன்று வரை தேர்தல்கள் நடக்க இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் தரப்பினர் தமிழ் கட்சிகள் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் ஐக்கியப்பட வேணும், வெளி உலகுக்கு எங்களுடைய ஐக்கியத்தை காட்ட வேண்டும், தென்னிலங்கைக்கு எங்களுடைய ஐக்கியத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி 74க்கு முதலும் 74ஆம் ஆண்டுக்கு பிறகும் அதான் சொல்லி வந்தார்கள். என்ன நடந்தது? இழப்புகளை, அழிவுகளை, துன்பங்களை, துயரங்களை, இடம்பெயர்வுகளை தவிர நாங்கள் வேறு ஒன்றையும் சந்திக்கையில். ஏன்னா அது முழுக்க முழுக்க அவருடைய சுயலாப அரசியல். நான் அதிலேருந்து விடுபட்டு வர வேணும். எங்களோட மக்களுடைய அரசியல் தீர்வு எதாக இருக்க முடியும், எது சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் மட்டும் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டம் இந்த மாகாண சபைக்கும் மாகாண சபை முறைமைக்கூடாகத்தான் நாங்கள் அதை முன்னெடுக்க முடியும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன். பண்டைக்கு இவியலெல்லாம் பிரபாகரனோடு சேர்ந்து துரோகத்தனம் அதில் ஒன்றுமில்லை என்று சொன்னவ, அன்றைக்கு எதிர்த்தவ. இன்றைக்கு வாய்க்களை முணுமுணுக்கினோம். அப்போ அன்றைக்கு எதிர்க்கைகளையும் அவையிட்ட உண்மைத்தன்மை இருக்க இல்லை, இன்றைக்கு ஆதரிக்கைகளையும் அவையிட்ட உண்மைத்தன்மை இருக்க இல்லை. அதுலேருந்து விடுபட்டு வழியால் வர வேணும். அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சி தங்களுடைய கொள்கைகளை மக்களுடைய கணிப்புக்கு விட்டு அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு தான் அவள் ஐக்கியப்படுறது தான் ஆரோக்கியமாக இருக்குமே ஒழிய, தேர்தலுக்கு முதல் ஒரு பொய்மைக்காண்டி ஒரு புரட்டு சொல்லி அல்ல சுயலாபத்துக்காக வாக்குகளை அபகரித்த பிறகு திருப்பியும் அவியல் பிரிஞ்சு போயிடும். பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கணும். அதை வேண்டாமன்ற. அதேபோல இப்போ ஜனாதிபதி அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் கட்சி சார்பாக எந்த தமிழ் பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? புதுக்கொண்டும் வைக்க இல்லை. நாங்கள் நியாயமானதாக யதார்த்தமாக நான் திரும்பி கொழும்புக்கு போராட்டம், உங்களுக்கு தெரியும் நான் ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு ஆரம்ப போராளிகள் ஒரு ஆள். அந்த போராட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு அதை கையை விட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அரசியல் இலக்கம் முன்வச்சு அதை நோக்கி எங்களுடைய வேலை திட்டமாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக தேசிய நல்லிணக்கத்தையும் சேர்த்து கொண்டு போகிறதுக்கு ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு முன்வச்சு வந்தது. ஆனால் அன்றைக்கு பிரபாகரனுடைய தலைமையில் இருந்த ஏனைய சக தமிழ் கட்சிகளும் பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய உயிர் பயம் காரணமாக இல்லை பிரபாகரனுடைய அரசியல் பயம் காரணமாக இதற்கு மாறான கருத்துக்களை தான் முன்வைத்தவை. என்ன நடந்தது? இன்றைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் முதல் இருக்கிறத பாதுகாக்க வேணும், அதுலேருந்து முன்னோக்கி போக வேணும். அப்போ வர இருக்கிற சந்தர்ப்பங்களில் உலகால அனுபவங்களையும் தொகுத்தெடுத்த மக்கள் வருங்காலங்களில் எனக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தருவார்களாக இருந்தால் எங்களோட மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை என்னால் இலகுவாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன். அன்றைக்கு நாங்கள் ஆயுதம் தூக்கினாங்கள், ஆயுத பலத்துக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஆனால் ஆயுத போராட்டம் என்பது இடையில் திசை திரும்பி பலவீனப்பட்டுட்டு சகோதர படுகொலைகள் அல்ல இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இயக்கங்களுக்கு உள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட வன்முறை, அதால் எங்களோட போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகிற நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடச்சி அதுலேருந்து நாங்கள் முன்னோக்கி போக வேணும். ஆனால் துரவஷ்டவசமாக சகுடன் காதில் ஊதின சங்கு மாதிரி அதை யாரும் பொருட்படுத்தலை. அதால் நாங்கள் அனுபவித்து கொண்டோம். நாங்கள் அந்த பட்டறிவு அதிலேருந்து நாங்கள் வெளியில் வந்து நான் சொன்ன வழிமுறையை முன்னெடுப்பினமாக இருந்தால் நிச்சயம் விரைவாக ஒரு கௌரவமான ஒளிமயமான ஒரு சூழலை நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதே போல வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கிறது 13வது அரசியல் திட்டம். அது கிடைக்குமா ஜனாதிபதி திருப்பி? ஏன் அதுதான் எங்கள் அரசியல் ஜாப்பில் ஏன் கிடைக்குமா கிடைக்காதான்றது காப்போத்தலா அரைப்போத்தலா முக்காப்போத்தலான்றலாம் அது தேவையில்லை. அது எங்கள் அரசியல் ஜாப்பில் இருக்குது, அது எங்களோட உரிமை, அதை நாங்கள் செய்விக்க வேணும். இல்லை அவர் அதில் பிரச்சனை இல்லை. நாங்கள்லாம் அதாவது என்னென்னா இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை அரசுகள் ஒரு இனவாத அரசுகளைத்தான் செயல்பட்டு ஒரு பாரபட்சமாக. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் துரவஷ்டவசமாக தமிழருடைய தரப்பில் அது சரியாக கையாளாதது தான்
இந்த நிலைமையில காரணம்ன்றதான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வரேன். இப்போ மக்கள் அதை உணர்ந்து வர்றதாக நான் நினைக்கிறேன். சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது தானே. ஏன்னா அவர்களுடைய பாருங்க, இப்போ நானும் இந்த இந்த 90ஆம் ஆண்டில் இருந்து முதல் 90ஆம் ஆண்டில் இருந்து பிரபாகரனோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ தடவை என்ன கொல்ல முற்பட்டது. ஏனென்றால் என்னுடைய அந்த அரசியல் நிலப்பாடு அல்ல மாற்று கருத்து மாற்று கொள்கைகள் மக்களை எண்ணோக்கி மக்களை அணிதிரண்டு வரைக்கில் அவர்கள் அதை விரும்பாமல் என்மேல் ஒரு பக்கம் சேறு பூசினது, இன்னொரு பக்கம் என்ன கொல்ல முற்பட்டது. ரெண்டும் சாத்தியம் இல்லாமல் போயிட்டுது. சேறு பூசினாக்களும் இன்றைக்கு அடிபட்டு போய் பிதுங்கி போயிருக்கணும். இன்றைக்கு நான் அதே இதோடு தொடர்ந்திருக்கிறேன். அப்போ வரலாறு என்னுடைய இதுகளை நானும் அவர்களை மாதிரி சேர்ந்து போயிருக்கலாம். இது அரசியல் என்ன பிரபான் மேலே இருக்கக்கூடிய உயிர் பயம் காரணமாக, பிரபானால் இருக்கக்கூடிய உயிர் பயம் காரணமாக, இல்லை பிரபானுடைய அரசியல் பயம் காரணமாக நான் அவைகளுக்கும் வக்காலத்து வாங்கியிருக்கலாம். புலியிட வாழை பிடிச்சா உங்களுக்கு தெரியும், பிடிச்சவனும் இருக்க முடியாது, விடவும் முடியாது. ரெண்டும் விட்டால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நியாயமான இதை முன் வச்சு வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் அதுக்கு பிறகு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான வழிமுறைக்கு வருவினோம்னு நான் நம்புகிறேன்.